தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. PTA நீக்கம், சட்டமாதிபர் அதிரடி உத்தரவு, சங்கீத் சனுக்கு பிணை. பாலச்சந்திரனின் மரணம், நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பிய ஆளும் கட்சி MP. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மைகளை மூடிமறைக்கும் NPP, நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. கடற்படை பதவி காலத்தில் பல்வேறு முறைப்பாடுகள், ஜோசித ராஜபக்ஷவை துரத்தும் விசாரணைகள். சுரேசாலையின் உடல்நிலை மோசம், ஜனாதிபதிக்கு கடிதம். போலி கனடா கடவுச்சீட்டுடன் லண்டன் பயணம், விமான நிலையத்தில் சிக்கிய இலங்கையர். ஸ்விஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். சொல்லிசை கலைஞர் சங்கீத்சன் தொடர்பான வழக்கில் முக்கிய தீர்ப்பு வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் இன்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வழக்கை பரிசீலித்த நீதிமன்றம் சங்கீத்சனுக்கு பிணை வழங்க உத்தரவிட்டுள்ளது. சொல்லிசை பாடகர் சங்கீத்சனுக்கு எதிராக பாய்ந்திருந்த பயங்கரவாத தடை சட்ட பிரிவுகளை நீக்கி தண்டனை சட்ட கோவை பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு சட்டமா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சொல்லிசை பாடகர் சங்கீத்சனுக்கு எதிராக பாய்ந்திருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கி சட்டமா அதிபர் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களிலும் அரசியல் தளங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த வழக்கு தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியிருந்தனர். வழக்கின் நுணுக்கங்களையும் பின்னணிகளையும் மிக ஆழமாக ஆராய்ந்த சட்டமா அதிபர் எவ்வித அரசியல் அழுத்தங்களுக்கும் இடமளிக்காது மிகவும் துணிச்சலான மற்றும் கௌரவமான தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார். இளைஞன் சங்கீத்சனுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த கொடூரமான பயங்கரவாத தடை சட்ட குற்றச்சாட்டுகளை சட்டமா அதிபர் முழுமையாக நீக்கியுள்ளார். அத்தோடு இந்த வழக்கினை தண்டனை சட்ட கோவையில் 120ஆம் பிரிவின் கீழ் மாற்றி பதிவு செய்யுமாறு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரனின் மரணம் குறித்து நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி கேள்வி எழுப்பியமை குறித்து ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் பாரூக் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் முன்வைத்த கருத்திற்கு இன்று பதில் வழங்கும் விதமாக தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், இறுதிச் யுத்தத்தின் போது யார் ஆட்சியில் இருந்தனர் என்றும் இந்த கொலைக்கு உண்மையில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தியே இந்த கருத்தை முன்வைத்தார். இந்த மரணத்தின் போது ஆட்சியில் இருந்தவர்கள் யார், பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார், அன்று இன்றுள்ள 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆட்சியில் இருந்தோமா, ஏன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரனை ஆட்சியில் இருந்தவர்களும் நாடாளுமன்றில் இருந்தவர்களும் காப்பாற்ற முன்வரவில்லை? இந்த விடயங்களை அறிந்து குழப்புவதற்காக இவ்வாறான கருத்துக்களை ஹக்கீம் முன்வைக்கின்றார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையின் முக்கிய சாட்சியாளரான ஆசாத் மௌலானாவின் கருத்துக்களை பொய்யென்று கூறுகின்றார் என்றும் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தற்போதைய அரசாங்கம் முற்றிலும் அரசியல் மயமாக்கியுள்ளதுடன் உண்மைகளை மூடிமறைக்க முற்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடளாவிய ரீதியிலான கடமைக்காக பேரணி தொடரின் ஒரு அங்கமாக தோப்பூர் பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை
விசாரணைகள் இன்று முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளை மூடிமறைப்பதற்காக அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் உயர் பதவிகளை வழங்கி அவர்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. அவ்வாறு அதிகாரிகளை பாதுகாத்து விசாரணைகளை அரசியல்மயமாக்குவதன் மூலம் நாட்டின் வெவ்வேறு மதங்களுக்கிடையில் தேவையற்ற மோதல்களையும் பிரச்சினைகளையும் உருவாக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. இதுவே இந்த அரசாங்கத்தின் தற்போதைய அரசியல் நிகழ்ச்சி நிரலாகும். அரசாங்கம் தனது சொந்த அரசியல் லாபத்திற்காக எவை தேவையோ அவற்றை மட்டுமே தெரிந்தெடுத்து செய்கிறது. பொதுமக்கள் ஆகிய உங்களையும் எங்களையும் ஒருவருக்கொருவர் வெறுப்பேற்றி கோபமடைய செய்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு வருகிறது. மக்களிடையே மோதல்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர்காய நினைக்கும் இந்த அரசாங்கத்தின் குறுகிய கால அரசியலுக்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கை கடற்படையில் இணைந்து கொண்டது தொடக்கம் ஜோசித ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலாக்கள் விசேட வரப்பிரசாதங்கள் குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாம் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ கடந்த 2006ஆம் ஆண்டு கடற்படையின் விதிமுறைகளை தளர்த்தி 2ஆம் லெப்டினன்ட் பதவிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். அத்துடன் கடற்படையில் போதிய அனுபவமோ எந்தவொரு விசேட திறமையோ வெளிக்காட்டாத நிலையில் குறுகிய காலத்திற்குள்ளாகவே அவர் பிரித்தானிய ரோயல் கடற்படையின் விசேட பயிற்சி நெறியொன்றுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அத்துடன் கடற்படையில் பணியாற்றிய காலங்களில் அவருக்கு பல்வேறு வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் மேற்கண்ட விடயங்கள் குறித்து லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவுக்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்தன. அதன் அடிப்படையில் தற்போது விசேட விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்க நேரில் வருகை தருமாறு ஜோசித ராஜபக்ஷவிற்கு லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு அழைப்பானை அனுப்பியுள்ளது. கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலேயின் ஆரோக்கிய நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று ஊடகங்களிடம் பேசிய உறவினர்கள் அவரது உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருவதால் அவரது உயிருக்கு கணிசமான அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை சுரேஷ் சாலே தொடர்பாக அஸ்கிரி விஹாரையின் மகாநாயக்க தேரர் கலாநிதி வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரரும் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். சுரேஷ் சாலேயின் மனைவி அஸ்கிரி விஹாரைக்கு வருகை தந்து தனது கணவர் சார்பாக கோரிக்கை விடுத்ததாக அந்த கடிதத்தில் மகாநாயக்க தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். தன் கணவருக்கு ஏதேனும் நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க உதவுமாறு அவர் கேட்டுக் கொண்டதாகவும் அந்த வேண்டுகோளை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு சாலேயின் மனைவி கேட்டுக் கொண்டதாகவும் அஸ்கிரி மகாநாயக்க தேரர் ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ளார். போலி கனடா கடவுச்சீட்டை பயன்படுத்தி லண்டன் செல்ல முயன்ற இலங்கையர் ஒருவர் தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தின் சுவர்ணபூமி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணிக்க முயன்றபோது அவர் சமர்ப்பித்த கனடா நாட்டு பயண ஆவணத்தில் முறைகேடுகள் இருப்பதை குடிவரவு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இதையடுத்து குறித்த நபர் கடந்த வாரம் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டதாக தாய்லாந்து குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் இலங்கையர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதுடன் குடிவரவு சோதனைகளில் இருந்து தப்பிப்பதற்காக பல்வேறு பயணப்பாதைகளை பயன்படுத்த திட்டமிட்டிருந்ததும் தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தாய்லாந்து அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.